பார்க்கறதுக்காகலாம் பொசுக்கு பொசுக்கு விழுந்துட்டு இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. நேரடியாக மக்களை சந்திக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியை இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கொம்பத்தாலும் மாற்ற முடியாது. ஒரு இயக்கம், ஒரு கட்சி அது வெற்றிகரமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா, செயல்படணும்னா 3 விஷயங்கள் மிக மிக முக்கியம். முதல் விஷயம், கட்சிக்கு ஒரு நல்ல தலைமை வேணும். 2வது, ஆழமான அடிப்படை கொள்கைகள் வேணும். வலுவான கட்டமைப்பு வேணும். இது 3 இருந்தால்தான் அந்த இயக்கம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த இயக்கம் வளர முடியும். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நமக்கு வலுவான தலைமை இன்றைக்கும் இருக்கின்றது. நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் வகுத்து தந்த திராவிட கொள்கை இன்னும் நம்மகிட்ட இருக்கின்றது. பலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான், சான்றாகத்தான் இன்றைக்கு இந்த சிங்கப்பூரில் அண்ணாமன்றத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக 2 ஆண்டுதான் இருந்தார். அந்த 2 ஆண்டுகள்ல யாராலையும் மறக்க முடியாத, எந்த காலத்திலையும் மறுக்க முடியாத 3 திட்டங்களை அண்ணா கொடுத்தார், செய்து முடித்தார். முதல் திட்டம், சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். 2வது, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை தந்தார். 3வது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்றைக்குமே இடம் இல்லை, இருமொழி கொள்கை தான் என்று தமிழ்நாட்டில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற 3 திட்டத்தை யாராலும் மறக்க முடியாது. எந்த கொம்பத்தாலும் மாற்ற முடியாது. தொண்டர்களுடைய உழைப்பால மக்கள் செல்வாக்கோடு இருக்கின்ற திராவிட இயக்கத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று ஒன்றிய பாசிச பாஜக அரசு நினைக்கின்றது. நேரடியாக மக்களை சந்திக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியை இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு SIR என்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படியாவது திமுக ஆதரவு வாக்குகளை எல்லாம் குறிவச்சு நீக்க பார்க்கிறாங்க. குறிப்பா கழகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், பெண்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கிட்ட எப்படியாவது குறுக்கு வழியில ஜெயிச்சிடலான்னு ஒன்றிய பாஜக அரசு திட்டமிடுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்திலையும் கடைசி கருப்பு சிவப்பு தொண்டனை மீறி ஒரு தகுதியான வாக்காளரை கூட உங்களால் நிச்சயம் நீக்க முடியாது, நீக்க விட மாட்டோம். கழகம் ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாம திராவிட முன்னேற்ற கழகம் SIR ஆதரிக்கிறது ஒரே காரணத்தினால இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் SIR திட்டத்தை ஆதரிக்கிறது. SIRக்கு எதிராக நம்ம சுப்ரீம் கோர்ட்ல சட்ட போராட்டம் நடந்தனா அவங்க SIRக்கு ஆதரவா மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு இந்தியாவுடைய நம்பர் 1 முதலமைச்சர்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் பாராட்டுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவுடைய நம்பர் 1 அடிமைந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கிறது. இந்த சிவகங்கை வீரமங்கை வேலுநாச்சியார் மருதுபாண்டிய அவர்கள் வாழ்ந்த வீரமிக்க மண். இந்த மண்ணில் இருக்கின்ற அப்பாவி அதிமுக தொடர்களை கொஞ்சம் நாமும் சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாம பார்க்கறதுக்காகலாம் பொசுக்கு பொசுக்கு விழுந்துட்டு இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விழுந்த காலம் பத்தாது இன்னைக்கு புதுசா காலம் தேடிட்டு இருக்கிறார். புது காலங்களை எல்லாம் போய் தேடி தேடி போய் விழுந்துட்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட அடிமை கூட்டத்தையும் கொள்கையற்ற கூட்டத்தையும் தமிழ்நாட்டு அரசியலிருந்து நாம அகற்ற வேண்டும்.